ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். SMS ஈஸி மேத்ஸ் சேனல் வாழ்த்துக்கள். நம்ம இந்த வீடியோல 12th மேத்ஸ் சாப்டர் 10 எக்ஸசைஸ் 10.5ல क्वेश्चन நம்பர் 2 பார்க்க போறோம். இதுல ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்திருக்கு. இதுல b இருக்கு, x இருக்கு, g, k எல்லாம் இருக்கு. இதுல g யும் k யும் கான்ஸ்டன்ட்னு கொடுத்திருக்கு, மாறிலிகள். அப்புறம் ஆரம்ப நிலையில b யோட வேல்யூ 0, x ஓட வேல்யூ 0. அப்படின்னா b ஐ x இன் சார்பாக எழுதுக அப்படின்னு கேட்டிருக்கு. அதாவது g யும் k யும் கான்ஸ்டன்ட், அது இனிஷியல் வேல்யூ ஆஃப் b and x வந்து 0. b நமக்கு ஒரு ஃபார்முலா கண்டுபிடிக்கணும். b க்கு ஃபார்முலா இன் டர்ம்ஸ் ஆஃப் x. b ல x வர மாதிரி ஒரு ஃபார்முலா கண்டுபிடிக்கணும். இப்போ இதுல b into dv by dx equal to g into 1 minus v square by k square. வேரியபிள்ஸ் வந்து b யும் x ம் தான். அப்போ இதுல dv by dx இருக்கு, கூடவே v இருக்கு, இங்க v ஸ்கொயர் இருக்கு. அப்ப v ஸ்கொயருக்கு டெரிவேட்டிவ் வந்து 2v dv by dx. g k எல்லாம் கான்ஸ்டன்ட், v யும் x ம் தான் வேரியபிள், dv by dx கொடுத்திருக்கு. அப்ப டெரிவேட்டிவ் ஆஃப் v with respect to x கொடுத்திருக்கு. இப்போ இங்க v ஸ்கொயர் இருக்கு. அப்ப v ஸ்கொயரோட டெரிவேட்டிவ் 2v into dv by dx ன்னு வரும். அதுதான் இங்க இருக்கு. இங்க 2 மட்டும் இல்ல. அப்போ ஒரு டெரிவேட்டிவும் ஒரு வேரியபிளும் இருந்தா நமக்கு அந்த மாதிரி ஃபார்முலா இருக்கு. இப்போ dA by dt equal to k into a. இங்க வேரியபிள், இங்க டெரிவேட்டிவ், கூட கான்ஸ்டன்ட் இருக்கு. அப்படின்னா இதுக்கு சொல்யூஷன் என்னன்னா a equal to இந்த a equal to c e power kt. இந்த கான்ஸ்டன்ட் இங்க வந்துரும், கூட ஒரு c என்கிற கான்ஸ்டன்ட் வரும். dA by dt equal to k னா a equal to c e power kt. இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் இதுதான். நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங்ல நம்ம இன்னொரு ஃபார்முலா எழுதுவோம். dt by dt equal to k into t minus s. the k s எல்லாம் கான்ஸ்டன்ட், இங்க t, இங்க டெரிவேட்டிவ். இப்படி வந்தா நம்ம இதுக்கு t minus s is equal to c e power kt ன்னு இருக்கும். அப்ப இதே தான் ஃபார்முலா இங்க a இருக்கிற இடத்துல equal to k into a க்கு கூட ஒரு கான்ஸ்டன்ட் வந்தாலும் இதுக்கு சொல்யூஷன் என்னன்னா இந்த a minus a equal to c e power kt ன்னு போடலாம். அப்ப இந்த மாதிரி ஃபார்முலால இத நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். இங்க வேரியபிள் இருக்கு, அதுக்கு டெரிவேட்டிவ் இருக்கு. இங்க வேரியபிள் இருக்கு, அதுக்கு டெரிவேட்டிவ் இருக்கு. இங்க வேரியபிளுக்கு பவர் கிடையாது, 1 தான் இருக்கு. இங்க 2 இருக்கு. அப்ப இத நம்ம மாத்துவோம். அப்ப v square equal to a ன்னு நம்ம போடுவோம். இதுக்கு dv by dx டெரிவேட்டிவ் with respect to x எடுத்திருக்கு. இதுல இருந்து இதுக்கு டெரிவேட்டிவ் எடுத்தா, பவர் எடுத்தா அது இங்க வரும் 2v, பவர் இங்க வந்துடும், இதுல ஒண்ணு குறையும். இப்ப பவர் போயிட்டு v க்கு டெரிவேட்டிவ் with respect to x. அப்ப dv by dx equal to a க்கு டெரிவேட்டிவ் எடுத்தா dA by dx ன்னு வரும். இப்போ இத நம்ம இங்க யூஸ் பண்ணுவோம். இப்போ v dv by dx, v dv by dx னா இது, இந்த 2 வந்து இங்க வந்துரும். அப்போ 1/2 dA by dx ன்னு இதுக்கு போடலாம். 1/2 dA by dx equal to g into 1 minus v ஸ்கொயருக்கு பதில் a போடலாம், a by k ஸ்கொயர். இப்படி வரும். இந்த 2 இங்க வந்துரும். இப்ப dA by dx equal to 2g into இந்த 2 டினாமினேட்டர்ல இருக்கு, இங்க வரும்போது இன்டு பண்ணணும். 2g into இதுல k ஸ்கொயர் எல்சிஎம் எடுத்தா k ஸ்கொயர் மைனஸ் a ன்னு கிடைக்கும். இங்க 1 இருக்கு,
எல்சிஎம் வந்து கே ஸ்கொயர். அப்போ இங்கே ஒரு கே ஸ்கொயர் போடணும், அதனால இங்கேயும் கே ஸ்கொயர் வரும். கே ஸ்கொயர் மைனஸ் ஏ பை கே ஸ்கொயர். இதுல இருந்து dA by dx equal to the 2g by k square constant. இங்க நமக்கு எப்படி இருக்குன்னா, இந்த வேரியபிள் வந்து ஃபர்ஸ்ட்ல வருது, இங்க மைனஸ் ஏ இருக்கு. அப்போ மைனஸ் ஏ சேர்த்து வெளியே எடுத்தோம்னா 2g by k square கான்ஸ்டன்ட் எடுத்துட்டோம். இதுல இருந்து மைனஸ் வெளியே எடுத்தோம்னா இது பிளஸ் ஆயிடும், இது மைனஸ் ஆயிடும், மைனஸ் கே ஸ்கொயர்னு வரும். இப்போ இதுல இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணலாம். dA by dx, dA by dt இருக்கு, இந்த t க்கு பதில் x இருக்கு, இந்த k க்கு பதில் மைனஸ் 2g by k ஸ்கொயர் இருக்கு, a க்கு பதில் a தான் இருக்கு, மைனஸ் ஸ்மால் a இந்த கான்ஸ்டன்ட்க்கு பதில் இந்த k ஸ்கொயர் இருக்கு. அப்ப இத நம்ம ஃபார்முலாவை அப்ளை பண்ணலாம். அப்போ இந்த a minus k square equal to c into e power k into 2g by k square into t கிடையாது x. ஏன்னா இங்க dA by dx with respect to x எடுத்திருக்கோம், இங்க with respect to t எடுத்திருக்கோம், அதனால t க்கு பதில் x வரும். இனி இந்த cங்கிற கான்ஸ்டன்ட் புதுசா வந்து அதை கண்டுபிடிக்கிறது தான் இங்க v0 x0 கொடுத்திருக்கு. அப்போ v யும் 0 x ம் 0னா இப்போ b க்கு 0 போட்டா a 0 வரும், x 0. இத நம்ம இங்க அப்ளை பண்ணலாம். a க்கு 0 போட்டா மைனஸ் கே ஸ்கொயர் லெஃப்ட் சைடு வரும், c இன்டு x க்கு 0 போட்டா இங்க 0, அப்ப இது மொத்தமும் 0, அப்ப e பவர் 0, e பவர் 0னா 1, அப்ப c இன்டு 1 ன்னு கிடைக்கும். அப்ப c க்கு வேல்யூ மைனஸ் p ஸ்கொயர், மைனஸ் k ஸ்கொயர்னு கிடைச்சிருக்கு. இப்போ இத நம்ம 1 ன்னு வச்சா 1 ல இருந்து என்ன கிடைக்கும்னா a minus k square equal to c के वैल्यू minus k square into e power minus 2gx by k square. அப்ப a equal to இந்த minus k square இங்க வந்துரும், அப்ப plus k square minus k square into e power minus 2gx by k square. இப்போ k square ரெண்டு டேர்ம்லயும் காமனா இருக்கு, அதை வெளியே எடுக்கலாம். இப்போ a equal to k square into 1 minus e power minus 2gx by k square னு கிடைக்கும். இப்போ a க்கு வேல்யூ நமக்கு b in terms of x, b ஐ x இன் சார்பாக நம்ம a க்கு பதில் b square, b square க்கு பதில் a வச்சிருக்கோம். அப்ப a இருக்கிற இடத்துல therefore b square னு போடலாம். b square equal to k square into 1 minus e power minus 2gx by k square. இதுதான் ஃபார்முலா. ஓகே ஸ்டூடண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.